ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எத பத்தி பார்க்க போறோம்னா, பிஜி இன்வெஸ்ட்டோட சார்ட்ட தான் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன் ட்ரேடிங் வியூவ்ல. இப்போ இது எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 100 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ஐபி எப்போ ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மே 21ல ஓப்பன் ஆயிருக்கு. அரவுண்ட் 100 கிட்ட 103 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. அதுலேருந்து வந்து இது 140 வரைக்குமே இதுவரை நல்ல ஒரு அப்வர்ட் மூவா போயிருக்கு. அக்டோபர் 22 வரைக்குமே இது நல்ல ஒரு புல்லிஷா இருந்திருக்கு. இதோட இப்ப ஹையரா மூவ் ஆயிட்டு மேல போயிருக்கு. ஆனா, அதே மாதிரி ஆர்எஸ்ஐயும் ஹையரா மூவ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, இது ஃபர்தரா இன்னும் மேல போறதுக்கு வாய்ப்பு காமிச்சிருந்திருக்கும். ஆனா, ஆர்எஸ்ஐ இண்டிகேட் பண்ணியிருக்கு. இது வந்து எங்க ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 88 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. இதோட பிரைஸ் எங்க இருக்கும்? 120 கிட்ட இருக்கும்போது, இது வந்து ஓவர் வேல்யூஷன்ல காமிச்சிருக்கு. 88 கிட்ட காமிச்சிருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸ் வந்து ஹையரா போகும்போது 135 போயிருக்கு. அதுக்கப்புறம் 140 கிட்ட போயிருக்கு. ஆனா, இதோட ஆர்எஸ்ஐ இண்டிகேட் பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. 80 கிட்ட இருக்கு. அப்புறம் 76 கிட்ட இருந்திருக்கு. அப்புறம் 65 கிட்ட இருக்கு. இது வந்து ரிவர்ஸ்ல வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி இது புல்லிஷ் ஆஸ்ங்க இண்டிகேட் பண்ண ஸ்டாக் வந்து புல்லிஷ் ஆஸ்ங்க இண்டிகேட் பண்ணுச்சுன்னா, அதே மாதிரி ஆர்எஸ்ஐயும் புல்லிஷா இண்டிகேட் பண்ணணும். இது ரிவர்ஸா பண்ணுனுச்சுன்னா, இது வந்து மார்க்கெட் கீழ இறங்க போகுதுன்னு நல்ல ஒரு இண்டிகேஷன் இங்கேயே குடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 140 கிட்ட இங்க வந்து அக்டோபர் 22ல இருக்கும்போது, இது வந்து ஒரு 60 கிட்ட இருந்திருக்கு. 65 கிட்ட. அ ஆனா வந்து இது ஒரு 20 வரைக்குமே இது வந்து கரெக்ஷன் ஆயிட்டு கீழ வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு கரெக்ஷன் ஆயி இதுவரைக்கும் 116 வரைக்குமே இது கரெக்ஷன் ஆயிருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த 20ய டச் பண்ணும்போது, இது ஒரு ஒரு ஷார்ட் டெர்ம் புல்லிஷா இது இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி இங்க வந்து 140 வரைக்கும், 120 வரைக்கும் வந்துட்டு, இங்க வந்து ஒரு 130 வரைக்குமே இது புல்லிஷ் சிக்னல் குடுத்திருக்கு. அப்போ வந்து இது 50 வரைக்கும் வந்திருக்கு. 50, 60க்கு மேல இது போயிருந்துச்சுன்னா, இது ஒரு புல்லிஷ் ஆயிருக்கும். இதுவும் இந்த ட்ரெண்ட் லைனையும் இது பிரேக் பண்ணி இது புல்லிஷ் ஆயிருந்திருக்கும். ஆனா வந்து இந்த 50க்கு மேல இந்த ஆர்எஸ்ஐ வந்து மூவே ஆகல. அகைன் வந்து இது 20 வரைக்குமே இது வந்து ஆர்எஸ்ஐ கீழ வந்துருச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸும் வந்து எது வரைக்கும் வந்திருக்குன்னா, 95 வரைக்குமே கீழ இறங்கி அ வந்திருக்கு. இப்ப வந்து இந்த 20 ஆர்எஸ்ஐ டச் பண்ணோனே ரிவர்ஸ்டு இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து 95லேருந்து இந்த 100 வரைக்குமே இது மூவ் ஆகி போயிருக்கு. இதோட பிரைஸும் அப்வர்டா மூவ் ஆயிருக்கு. இது ஒரு ப்ரீவியஸ் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 50 இருக்கு. அந்த 50யும் இது பிரேக் ஆகி இதோட ஹையரா இது மூவ் ஆகி மேல போணுச்சுன்னா, இதோட ஸ்டாக்கும் இதோட பிரைஸும் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் இது பிரேக் ஆகி மேல போனா தான் இது வந்து புல்லிஷ் ஆகும். இது எது வரைக்கும் மேல போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட 2022ல இருக்கிற ஹை 140லேருந்து இப்போ வந்து ரீசென்ட் லோ இருக்கு பார்த்தீங்கன்னா, 95 கிட்ட. அதையும் 94 அதையும் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது எது வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா போகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 105 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 0.2 இந்த இடத்த பிரேக் ஆனுச்சுனாவே இது ஒரு 0.5 வரைக்குமே இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 0.5 எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 118 கிட்ட இருக்கு. இது வரைக்குமே இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 105 பிரேக் பண்ணி, இதே ட்ரெண்ட் லைன் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா, இது 118 வரைக்குமே இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அரவுண்ட் ஒரு 20% வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அந் இது வந்து கீழ இறங்கி போகுறது மாதிரி இருந்துச்சுன்னா, எது வரைக்கும் கீழ இறங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த 100 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 100யே இது பிரேக் பண்ணாது, கீழ இறங்கி போகப்போது அப்படிங்கிற பட்சத்தில எது வரைக்கும் கீழ இறங்கி வரும்னா, ஒரு 90 வரைக்குமே கீழ இறங்கி ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 90லேருந்து இங்க ரிவர்ஸ் ஆகி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த 90யே இது பிரேக் பண்ணிடுச்சு, கீழ தான் போகப்போதுன்னா, எது வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு 85 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டு கெஸ் பண்ணோம்ல, 105 வரைக்குமே இது மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம்னா, ஷார்ட் டர்மா இது 105 வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். அப்படி 105 வரைக்கும் இது மேல போணுச்சுன்னா, இது எது வரைக்கும் இது ஒரு வேளை இது 105 பிரேக் பண்ணி 118 வரைக்குமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வேளை போகல, இந்த 105 இந்த ட்ரெண்ட் லைன் இது பிரேக் பண்ண முடியாம கீழ இறங்கி வந்துச்சுன்னா, எது வரைக்கும் நம்ம இது இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 88 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நம்மளோட இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 86 86 கிட்ட இருக்கு. ஸோ 86 தாண்டி இது கீழ போறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம கெஸ் பண்ணா 87 வரைக்கும், இந்த 86 வரைக்கும் தான் வரதுக்கு இது வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வேளை இது வந்துச்சுனாவே, நம்ம நல்லாவே அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா, இது ஒரு டிவிடெண்ட் பேஸ்டு ஸ்டாக்கு. நல்ல டிவிடெண்ட் குடுப்பாங்க. 12% கிட்ட வரைக்குமே இது டிவிடெண்ட் குடுப்பாங்க. டிவிடெண்ட்காகவே இத வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து இது RSI 40 கிட்ட இருக்கிறதுனால, இது ஒரு கன்சல்டேஷன் மோட்ல தான் போயிட்டுருக்கு. இத 60க்கு மேல போயிடுச்சுன்னா, நம்ம புல்லிஷா இத கன்சிடர் பண்ணலாம். இது 40க்கு கீழ இப்போ கீழ அகைன் வந்துச்சுன்னா, இது 20 கிட்ட வரும்போது மறுபடியும் நம்ம வந்து இத அக்குமுலேட் பண்ணக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணிட்டு, மறுபடியும் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இது இதுவரைக்கும் எவ்ளோ டிவிடெண்ட் குடுத்துருக்காங்கன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இவங்க எவ்ளோ டிவிடெண்ட் குடுக்குறாங்கன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இவங்க ஐபி எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, 10 மே 2021ல ஓப்பன் ஆயிருக்காங்க. இவங்க நவம்பர்லேருந்தே இவங்க வந்து டிவிடெண்ட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க எவ்ளோ டிவிடெண்ட் குடுத்துருக்காங்கன்னா, ₹4.5 ஸ்டார்ட்டிங்ல குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ₹3 கன்டினியூவா இப்ப நவம்பர் 23 வரைக்குமே இவங்க வந்து டிவிடெண்ட் ₹3 கன்டினியூவா குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓவராலா இந்த 2 இயர்ஸ்ல இவங்க வந்து ₹28.5 வந்து இவங்க வந்து டிவிடெண்ட் டிவிடெண்ட் மட்டுமே குடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு இவங்க வந்து ₹28 குடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு 10,000ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தோம். மே 21ல. இப்ப வந்து பிரைஸ் எதுவுமே மூவ்மெண்ட் ஆகல. 140 வரைக்கும் போயிட்டு, இது மறுபடியும் இந்த 100 கிட்ட தான் இப்ப வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பிரைஸ்ல வந்து பிரைஸ்ல எந்த அப்வர்ட் மூவும் இல்ல. அப்படி இருந்தாலுமே, நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு? டிவிடெண்ட் மட்டுமே வந்து 2061 வந்திருக்கு. டிவிடெண்ட் இது டாக்ஸ் போகவே நமக்கு வந்து 2061 நம்ம கைக்கு வந்துருது. ஸோ ஓவராலா நமக்கு ப்ராஃபிட்டே வந்து 2000 2061 வந்துருது. இன்னுமே இது வந்து இன்கிரீஸ் ஆயி 140, 150 கிட்ட நம்ம போகும்போது, நமக்கு கேபிட்டல் இன்னுமே நல்லா இன்கிரீஸ் ஆயி வேல்யூவும் அதிகமாயிரும். அதுக்காக நம்ம டிவிடெண்ட்காக இந்த ஸ்டாக்க நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். நீங்க பை, செல் பண்ணணும்னா உங்களோட ஃபினான்சியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை, செல் பண்ணிக்கங்க.